வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். இது மக்களின் கேள்விக்கான நேரம். கேள்வி யார் கேட்கிறது? என்னோட பேர் தேவா, சட்டக்கல்லூரி மாணவர். இந்த நாட்டில் நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க, ஊழல் செய்கிற அதிகாரிகளும் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரி மதுரை மாவட்ட ஆட்சியர் சகாயம் அவர்கள் 16,000 கோடி கிரானைட் ஊழலை கண்டுபிடித்தார். உடனே அதிரடியாக மாற்றப்பட்டார். கொஞ்சம் நாட்கள் முன்னாடி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கனிம ஊழல் கண்டுபிடிச்ச அதிரடியாக மாற்றப்பட்டார். இது நேர்மையான அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகள் அரசியல் செய்கிறவங்க மறைமுகமாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது, நீங்களும் ஊழல் செய்யுங்கன்னு சொல்லி தூண்டுறாங்களோ நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நிச்சயமாக நேர்மையான அதிகாரிகள் இந்த ஆட்சியோ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி இப்போ உள்ள ஆட்சிகளுக்கு இடையூறானவர்கள். அவர்கள் நேர்மையான அதிகாரிகள் இடையூறானவர்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் ஊழல் என்று எடுத்துக்கிட்டால், இப்போ நான் ஒன்று உதாரணம் சொல்கிறேன். திமுக ஆட்சி காலத்தில் மணற்கொள்ளை அடித்தவங்க தான் அதிமுக ஆட்சி காலத்தில் மணற்கொள்ளை அடிக்கிறாங்க. அவங்களுக்கு கட்சி வேறுபாடெலாம் கிடையாது. திமுக ஆட்சியில் எங்கே சாராயம் வாங்கினாங்களோ, இந்த டாஸ்மாக்கு சாராயம் வாங்கினாங்களோ, மிடாஸ் கம்பெனின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கினாங்க. அதிமுக வேண்டியவங்கன்னாங்க. திமுகவில் அங்கே தான் வாங்குறாங்க. ஏன்னா பொது வருமானம், இதில் கட்சி வேறுபாடு கிடையாது, பொது வருமானம். இப்போ இதுக்கு இடைஞ்சலாக ஒருத்தர் இருக்கும்போது, ஒரு அதிகாரி இருக்கும்போது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காரு, அவர் மாற்றுறாங்க. ஒரு காவல் நிலையத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு காவல் நிலையத்தில் 20 காவலர், மொத்தம் 25 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, போலீஸ்காரெல்லாம் 25 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் லஞ்சம் வாங்காத ஒரு ஏட்டையா இருந்தால் அவர் என்ன பாடுபடுவார் தெரியுமா உங்களுக்கு? அவரை என்ன பாடுபடுத்துவாங்க ஒரு காவல் நிலையத்தில்? அது மாதிரி தான் நம்ம சகாயம், ஆஷிஷ்குமார் எல்லாம் நேர்மையாக இருக்க முடியாது. ஐயா, என் பேர் நாகராஜ் ஐயா, மாநில கல்லூரியில் படிக்கிறேன். ஊழல் வழங்குவதற்கு மட்டும் ஏன் தீர்ப்பு வழங்குவதற்கு காலதாமதமாகிறது ஐயா? நல்ல கொஸ்டின் இது. அதாவது இந்த ஊழல் வழக்குன்றது இப்போ ஒரு நம்ம ஸ்பெஷல் ஜட்ஜுன்னுட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரிக்கிறது கிடையாது. இப்போ 100 ரூபா திருடிட்டு ஓடிட்டான்னா, 1000 ரூபா ஒரு கிளர்க்கு ஏமாற்றிட்டான்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க சார்ஜ் ஷீட் பண்ணி அவனை உடனே தண்டனை கிடச்சிடும். ஆனால் இந்த ஊழல் பெருச்சார்லிங்களை நீங்கள் சட்டத்தில் கொண்டு வர்றதுன்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஊழலுக்கு 2 பேரும் ஒத்து போகிறவங்க, கொடுக்குறவனும் வாங்குறவனும் 2 பேரும் ஒத்து போயிடுவான். அப்படி இருக்கும்போது கோர்ட்டில் சாட்சி சொல்லுவதற்கு முன்னும் வர்றது கிடையாது. இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நம்மளாம் நினச்சோம்னா நீதித்துறையாகப்பட்டது உடனே செயல்பட்டு ஸ்பீடி ட்ரையல்ன்றது இந்த கேஸுக்கும் அப்ளை பண்ணி 1 மாதத்தில் 2 மாதத்தில் 3 மாதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வழக்குன்னா இது லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வருஷ கணக்கில் இழுத்துட்டு போனீங்கன்னா இந்த லஞ்சத்தை ஒழிப்பதுன்றது முடியாத காரியம். நன்றி சார். என் பேர் மதன் சார். மேம் கிட்ட கொஸ்டின் கேட்கணும். ஊழல் செய்யும் அதிகாரிகளை ஏன் பணி நீக்கம் செய்ய மாட்டாங்க மேம்? அதாவது இதில் 2 வகை. ஊழல் செய்யும் அதிகாரிகளை ஏன் பணி நீக்கம் செய்ய மறுக்கிறோம், ஊழலுக்கு எதிராக போராடும் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்கிறோம் என்பதுதான் இப்பொழுது துர்கா சக்தி என்று உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தமிழகம் வரைக்கும் என்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆக ஊழல் செய்யும் அரசியல்வாதியும் தண்டிக்கப்பட மாட்டேன் என்கிறான், ஊழல் செய்யும் அதிகாரியும் தண்டிக்கப்பட மாட்டேன் என்கிறார்கள் என்று பொழுதுதான் அவர்களை பார்த்து நாமும் ஊழல் செய்யலாமே என்று ஒரு நிலை வருகிறது. ஒரு உதாரணத்திற்கு கேட்கிறேன். நாம தேர்தலில் நிற்கும் பொழுது சொத்து மதிப்பை ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொல்ல வேண்டும் என்று ஒரு கணக்கு வந்தது. அது எதற்கு வந்தது என்றால், அரசியலை வைத்து இவர்கள் சம்பாதிக்கவில்லை என்று அதை உறுதியாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 5 ஆண்டுகளில் 100 மடங்கல்ல 300 மடங்காக அதிகமாக ஆன அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நாம் கேள்வி கேட்கிறோமா? அவர் பிழைக்க தெரிந்தவர் என்றும் அவர் மிக அதிகமாக ஒரு திறமைசாலி என்றும் கொண்டாடுகிறோமே தவிர, இவருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று நீங்கள் அரசியல்வாதி என்று தண்டிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றுதான் ஊழல் செய்யும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் கையில் இருக்கும் ஆயுதம், வாக்கு என்ற ஆயுதம் மிக பலம் வாய்ந்தது. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி ஆயுதத்தை விட, ஆட்சி ஆயுதத்தை விட, ஆட்சியையே மாற்றக்கூடிய ஆயுதம் உங்களிடம் இருக்கும் பொழுது தவறு செய்பவர்களை நான் தண்டிப்பேன் என்று அந்த வாக்கு சீட்டு தண்டனை சீட்டாக மாறுகிறதோ அன்று இந்த தண்டனை எல்லோருக்கும் கிடைக்கும். அம்மா, இதில் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ என்னென்னம்மா, இப்போ அந்த மாதிரி ஊழல் செய்கிற அரசியல் தலைவர்களை நாம் தண்டிக்கிறோம், தேர்தலில் தோக்கடிக்கிறோம். தோக்கடித்த பிறகும் வெற்றி பெற்றதாக அறிவித்து போய் பதவியில் அமர்கிற தலைவர்களையும் நான் பார்க்குறோம். அப்படி தோற்று போனால்
வேறு எங்காவது ஒரு மாநிலத்தில் இருக்கிற அந்த கட்சியினுடைய ஆட்சி செல்வாக்கை வச்சு மாநிலங்களவை உறுப்பினராகி போய் மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்த தலைவர்களை வேறு எப்படித்தான் தண்டிக்கிறது? அதாவது நீங்கள் சொல்வது சரி. இப்பொழுது காங்கிரஸை சார்ந்த ஒரு இப்போ மக்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு முறை இருக்குது. மக்களையே சந்திக்காம மாநிலங்களவை உறுப்பினராகவே வந்து பதவி, அது நான் தவறு, அதை ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் சமீபத்தில் காங்கிரஸை சார்ந்த ஒரு காங்கிரஸ்காரரை சொன்னார் 100 கோடி ரூபாய் கொடுத்து ராஜ்யசபா சீட்டை வாங்க வேண்டி இருக்கிறது என்று அவர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்தார். நாமெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆக இந்த நிலை அரசியலில் பல ஓட்டைகள் இருக்கிறது. எப்படி சட்டம் வந்து எளியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வலியவர்களுக்கு ஒரு மாதிரியும் போகிறதோ அதே போல அரசியலில் இத்தகைய பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் எங்கேயாவது ஒரு தீப்பொறி எங்காவது ஒரு இடத்தில் ஆரம்பித்தால் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தொற்றுக்கொண்டே போனார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களை ஏன் நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களா ஆக்கினீர்கள் என்று கேள்வி கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய கேள்வியாக எழும். ஆக ஒரு தீப்பொறி மக்களிடமிருந்து ஆரம்பிக்கும் பொழுது அது கட்சிக்குள்ளே வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கேள்வி கேட்டு அப்படிப்பட்டவர்கள் தோல்வி அடைந்தவர்கள். எங்கள் கட்சியில் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு முறைக்கு 2 முறை மக்களவையில் தோல்வி அடைந்தால் அவர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்க முடியாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டத்தை அரசியல் கட்சிகள் கொண்டு வரும் நிர்பந்தத்திற்கு மக்கள் அவர்களை ஆளாக்க வேண்டும். எங்காவது ஒரு இடத்தில் ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும். அந்த புரட்சி மக்களிடமிருந்து வர வேண்டும் என்று. நன்றி. இப்போ நான் வேலூர் சிறையில் 6 மாதம் இருந்தபோது எண்ணற்ற கைதிகளை சந்தித்து நீங்கள் என்ன வழக்கு என்றால் வெறும் திருட்டு வழக்கு தான். தேநீர் கடையில் வேலை செஞ்சு படம் பார்க்குறதுக்காக 50 ரூபா முதலாளிக்கு தெரியாமல் எடுத்துட்டேன் என்று அந்த 50 ரூபா திருட்டுக்கு 6 மாதம் உள்ளே இருக்கான். அவனை பிணை எடுத்து விடுவதற்கு கூட ஒரு வழக்கறிஞரை வைத்து அவன் பிணையில் வெளியில் வர முடியாத அளவுக்கு வருமே. அவன் 6 மாதம் சிறையில் இருக்கான். ஆனால் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிக்கிற அமைச்சர்கள் பதவி விலகினால் மட்டும் போதும் என்கிற நிலை இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது தவறு. அதற்கு நான் முதல்லே சொன்னதை போல நீங்கள் முன்னாலே ஒரு கேள்வி கேட்டீர்கள். அந்த கேள்வி என்ன என்பதால், ஒரு தவறானவன் என்று மக்களுக்கு தெரிந்தவுடன் அவனுக்கு வாக்களிக்காமல் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் அவனை அந்த கட்சி வேறொரு இடத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வது? ஒரு தனி மனிதனாக அவன் தவறு செய்கிற போது அவனை ஒதுக்குகிற புத்திசாலித்தனமான மக்கள் அந்த தவறானவனை மீண்டும் வேறொரு வழியிலே ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிற அந்த கட்சியவே ஒதுக்கிடுவார்கள் என்கின்ற அச்சத்தை உருவாக்கினால் சரியாக. ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது, அந்த ஜனநாயகம் எப்படி பேணி காக்கப்படுமேனால் அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் அந்த ஜனநாயகத்தை காவல் காக்கிற ஒரு வாட்ச் டாக் என்று சொல்வார்களே, அதை போடு விழிப்போடு அந்த ஜனநாயகத்தை பார்த்து கொண்டிருப்பதுதான். முன்னாலே கூட என்னிடம் பேசுகிற போது சில பேர்கள் சொன்னார்கள் எல்லா இடத்திலும் தவறுதான் இருக்கிறது என்று. நான் அதைத்தான் துவக்கத்திலேயே சொன்னேன். மக்கள் மத்தியில் தவறு செய்தால் அவர்கள் இவர்களை ஒதுக்குவார்கள் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வருமானால் அந்த தலைவர்கள் தாங்களும் ஒழுங்காக இருப்பார்கள். தாங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த உறுப்பினர்களையும் சரியானவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள். அதற்கு பதிலாக இந்த கட்சியில் இந்த சின்னத்தில் நாய் நின்றாலும் ஓட்டு போடுவோம், பேய் நின்றாலும் ஓட்டு போடுவோம், சின்னத்திற்குத்தான் ஓட்டு என்று இருக்கிற செம்மறியாட்டுத்தனமான அந்த சிந்தனை இருக்கிற நாட்டில் இந்த ஊழல், லஞ்சம், தவறுகள் நிரந்தரமாக நின்றுவிடும் என்பதால் தான் இந்த புரட்சி என்பது மக்கள் மத்தியிலிருந்து ஒரு விழிப்புணர்வோடு வந்தால் மட்டும்தான் முடியும் என்பதை துவக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வந்தேன். அதையே இறுதியிலே நம்முடைய சகோதரியும் சொல்லி இருக்கிறார். அதற்காக அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் நன்றி. அதாவது மக்கள் பணத்தை ஒதுக்குபவர்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருந்து கொண்டு. நன்றி அம்மா. நன்றி. வேற கேள்வி? ஐயா, நம்ம நாட்டு எல்லையில் இராணுவ வீரர்கள் நம்ம உயிரையே துச்சமாக நினச்சிட்டு அதில் அங்கே போராடுறாங்க. ஆனால் அந்த ஆயுதம் வாங்குறதுலேயே ஊழல் செய்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது உண்மையிலே சொல்கிறேங்க, நாட்டுக்கோசரம் அந்த பார்டரில் அந்த குளிரிலையும் அந்த இதுலேயும் காற்றுலையும் தான் நாட்டை காக்கணும்னு தான் அங்கே இருக்கிறான ஒழியா அவன் வீட்டை காக்கணும்னு அங்கே நினைக்கல. அவன் நாட்டை காக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு அவன் அங்கே நின்று காத்து கொண்டு இருக்கிறான். ஆனோ இந்த நாட்டை காத்து அந்த சோல்ஜரை அங்கே உட்கார்ந்து விட்டு இங்கே ஏசி ரூமில் இந்த டெல்லியில் உட்கார்ந்து இருக்கிறன்ற இராணுவ அதிகாரிகளாகப்பட்டவர், அந்த பொலிட்டிக்கல் மினிஸ்டர் பொலிட்டிஷியன் ஆகட்டும், இவங்க 2 பேரும் வெளிநாட்டிலிருந்து வாங்குறதுல கமிஷன் இருக்குதா அப்படின்னு தான். இந்த ஊழல் என்றது டிஃபென்ஸில் தான் ஜாஸ்தி.
காரணம் என்னன்னா, நம்ம பட்ஜெட்லேயே வந்து அதிகமான தொகை ஒதுக்கப்படுவது டிஃபென்ஸுக்கு தான். அந்த டிஃபென்ஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில் நான் வந்து ஒரு வின்சத்தான்றது ஒரு ஆர்ம்ஸ் டீலர். நீங்கள் போஃபோர்ஸ் கேஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போஃபோர்ஸ் கேஸ் நம்ம இந்தியா ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு போஃபோர்ஸ் ஸ்வீடிஷ் கன்னை வாங்கணும்னுட்டு போனதில் அந்த ஒரு ஷரத்து என்ன ராஜீவ்காந்தி என்னன்னா, நீ யாருக்கும் கமிஷன் கொடுக்கக்கூடாது, அந்த கமிஷன் அந்த ப்ரைஸில் வந்து ரெடியூஸ் பண்ணி எங்களுக்கே தரணும் அப்படின்ற போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு. ஆனால் அதில் தான் பூதகரமான ஒரு ஊழலே ஆரம்பித்து விட்டது. அது காரணம் என்னன்றது விசாரணை பண்ணும்போது வின்சத்தான்னு நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு இந்திய குடிமகன், அவன் தான் ஆர்ம்ஸ் டீலர். நான் அவனை விசாரிக்கும் போது அவன் சொன்னது என்னவென்றால், இந்த நாட்டிலே எந்த விதமான பொருள் வாங்க வேண்டுமென்றாலும் ஆயுத தடங்களுக்கு நான் தான் வாங்கி தருவேன். அது என்னை நடக்காமல் நான் இந்த பொருளை வாங்க வேண்டும், இந்த நாட்டு பொருளை வாங்க வேண்டும் என்று நான் கூறினேன். அந்த ஆஃபீஸர்களாகட்டும் அந்த மினிஸ்டராகட்டும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஆகவே நான் பணபலத்தை வைத்து கொண்டு தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த பட்ட ஒரு ஆயுதங்களை நான் வாங்கும் பொழுது ஒரு தார்மீக எனக்கு ஒரு இது என்னன்னா, அது நல்ல ஆயுதமாக இருக்க வேண்டும் அப்படி என்று அதை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் நல்ல ஆயுதமாக வாங்கணும்னு தான் எல்லாமே ஆசைப்படுறாங்க. அந்த நல்ல ஆயுதத்தை கொடுத்தா தான் இன்றைக்கி 5 பேர் சாயிருக்க மாட்டான். இந்த பாகிஸ்தான் பார்டரில் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்போ வச்சிருக்கிறதெல்லாம் அவுடேட்டட் கன்ஸ். வேற இந்த பாகிஸ்தான்னா இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து இப்போ 6000 கோடி கொடுத்து இப்போ இந்த பின் லேடனை ஒழிக்கணும்னுட்டு டிஃபென்ஸுக்கு அவங்களுக்கு புதுவிதமான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நமது சோல்ஜர்களுக்கு வாங்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே வந்து தரமாக இருந்தால் கூட இந்த ஊழல்ன்றது பெரும் வகையால் இருக்கிறது. நீ ஆயுத பேரல் ஊழலை பற்றினார், சவப்பெட்டி ஊழலே நம்ம நாட்டில் ஊழல், சவப்பெட்டிக்கும் ஊழல் அப்படிப்பட்ட நாடாக இருக்கிறது. மதுவையும் ஊழலையும் ஒழிக்காம ஒரு நல்ல ஆட்சி என்று சொல்வது வேடிக்கையானதாக தான் இருக்க முடியும். இப்போ உலக நாடுகளில் எல்லா நாடுகளும் அந்நிய வங்கிகளில் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை விட 2 மடங்கு இந்திய நாட்டினுடைய பெருமுதலாளிகள் தலைவர்கள் சேர்த்து வச்சிருக்கிற பணம் 2 மடங்கு அதிகம்ங்கிறாங்க. அந்த பணத்தை முழுக்க கொண்டு வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதன் வட்டி காசை கொண்டு வந்தால் கூட 100 ஆண்டுகளுக்கு வரி இல்லாத பட்ஜெட்டை இந்த நாட்டில் போட்டுடலாங்கிறாங்க. அவ்வளவு பணம் தேங்கி கிடக்குங்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு எப்படி மாமா ஒரு நல்ல ஆட்சி, நல்ல தேசத்தை உருவாக்க முடியும், நல்ல ஆட்சியை தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஆட்சி ஊழல் என்பது சிறப்பான ஆட்சி சிறப்பில்லாத ஆட்சி என்பது ஒரு கட்சி சார்ந்தது அல்ல. நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன், ஒரு கட்சி அரசியலை வைத்துக்கொண்டு இங்கே பொழுதுபோக்குக்கு வாதம் செய்யலாமே ஒழிய இந்த கட்சி முழுவதும் ஊழல் கட்சி, இந்த கட்சி 100% நல்ல கட்சி என்றெல்லாம் இல்லை. எல்லா கட்சியிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், ஊழல் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதில் எண்ணிக்கை கூட குறைச்சிருக்கும். அதற்காகத்தான் நான் முதலிலே சொன்னேன், தேர்தலிலே வாக்களிக்கிற போது இந்த கட்சிக்கு இந்த சின்னத்திற்கு வாக்களிப்பது என்பதை விட அதற்கு தருகின்ற முக்கியத்தை விட கொஞ்சம் கூடுதலாக தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடைய தகுதிக்கு பார்த்து அவர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியிலே வந்து விடுமானால் எல்லா கட்சியிலும் நல்லவர்களை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிடும் என்று முதலே சொன்னேன். அதே போலவே வெளிநாடுகளிலே இவ்வளவு பணம் இருக்கிறது அவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை நான் முழுவதும் மறுக்க மாட்டேன். ஆனால் அது இவ்வளவுதான் இருக்கிறது அவ்வளவுதான் இருக்கிறது என்பதை ஊகத்தின் அடிப்படையில் தான் எல்லோரும் சொல்லுகிறார்களே ஒழிய இவ்வளவுதான் என்று யாராலும் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அவ்வளவு இருக்கு. ஏன் அரசு அதை தெளிவுபடுத்தவில்லை என்பதை தான் மக்கள் சொல்ல முடியாத 6 ஆண்டு காலங்கள் வாஜ்பாய் அதை செய்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? அப்பொழுது உலக வங்கியிடம் அந்த அதிகாரம் இல்லை. 2005 தான் உலக வங்கியில ஒரு உலக அளவிலான வங்கியில ஒரு கொள்கை வருகிறது. அப்பொழுதுதான் ஸ்விஸ் வங்கி போன்ற வேறு வங்கிகளில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லலாம் என்ற ஒரு கொள்கை 2005 தான் வகுக்கப்படுகிறது. 2005 காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. அண்ணன் சொல்ற மாதிரி ஏன் தெளிவு, அதாவது அமெரிக்கா சொல்லிட்டாங்க, யூகே சொல்லிட்டாங்க, பிரான்ஸ் சொல்லிட்டாங்க, எல்லாரும் வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணம் எவ்வளவு என்று மக்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, அமெரிக்காவில் 50% பணத்தை மக்களுக்கு கொடுத்துவிட்டு 50% அரசாங்கம் எடுத்துக்கொண்டது மக்கள் பணிக்காக. ஆனால் ஏன் நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்பதைத்தான் நாங்களும் மக்களோடு சேர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களிடம் மடியில் கனம் இல்லை என்றால் ஏன் அந்த பட்டியலை பாராளுமன்றத்தில் வெளியிட மறுக்கிறீர்கள் என்பதும் எங்களது கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, ஒரு நியாயமான கேள்வியை தேசிய செயலாளருக்கு உங்கள் மத்தியில் கேட்க விரும்புகிறேன். ஒன்றுமில்லாத எத்தனையோ காரியங்களுக்கு பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் முடக்குகின்ற உங்களுடைய கட்சி
இந்த ஊழல் பணத்தை இந்தியாவிலே மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அது ஒரு நியாயமான கோரிக்கை என்று நீங்கள் நினைத்தால் பாராளுமன்றத்தை இதற்காக செய்யவில்லை. இதற்காக முடக்கினோம் என்பது மட்டுமல்ல, கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருங்கள் என்று தான் அத்வானி சமீபத்தில் ஏன் தென்காசி வரை யாத்திரை வந்தது அதற்காகத்தான். பாராளுமன்றத்தில் இதற்காக போராடினோம். பல நாட்கள் பாராளுமன்றம் நடக்காததற்கு காரணம் இதற்காக முடக்கினோம். எங்கள் மக்கள் கருப்பு பணத்தை கொண்டு வாருங்கள் என்பதற்காக அண்ணன் தெரியாம சொல்றாங்க. சுலபமான ஒரு வழி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. உலகத்திலே எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் இந்திய நாட்டுடைய கருப்பு பணம் எங்கெங்கே யார் யார் பெயரில் எங்கே இருக்கிறது என்று முழுமையாக தெரிந்த ஒரு மிகப்பெரிய சக்தி மிக்க மனிதர் சுப்பிரமணிய சாமி அந்த கட்சியில் வந்து விட்டார். அவர்கள் கேட்டு அறிவித்து எல்லோருக்கும் தெரியும். அதாவது காங்கிரஸ் செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி வியாக்கியானம் பேசுவார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்மணி தருமபுரில இருந்து வரேன். தேர்தலில் வந்து நல்லவனா தேர்ந்தெடு வந்து மக்களை குறை சொன்னீங்க. தேர்தல் வந்து நல்லவனா இருந்தால் நல்லவனா கெட்டவனா 2 பேர் இருந்தால் யாருன்னா ஒருத்தராக தேர்ந்தெடுக்கலாம். 2 பேருமே கெட்டவனாவே இருந்தால் எப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும்? சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். எடுத்த உடனே 100% யோக்கியம் நம்மால கண்டுபிடிக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லெசர் ஈவில். குறைந்தபட்ச தீமையை நீங்கள் தேர்ந்தெடுக்க துவங்கி விட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையான நன்மை அதிலே போய் முடியும். நாம அப்படி இல்லை. நான் சொல்வது மக்களை குறை சொல்வதல்ல. நான் என்னையே அதற்கு உதாரணமாக சொன்னேன். நான் தேர்தலில் இருக்கிற போது இப்படி வாக்கு கேட்டேன். எப்போது 1 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு கவுன்சிலர் தேர்தலில் இருக்கிறானோ, 5 கோடி ரூபாய் செலவு செய்து பாராளுமன்றத்தில் இருக்கிறானோ, அவனுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட வேண்டாம், ஆளே பார்க்க வேண்டாம். எவன் அதிக செலவு பண்றானோ அவனுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் அந்த ஒரு அளவுகோலுக்கு வந்து விட்டாலே எல்லாமே சரியாயிரும். இந்த 64 வயதுல கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேல முழு நேர அரசியல் இருந்திருக்கு. எங்க ஊர்ல நாளைக்கு தேர்தல் வந்து நான் நின்று மெட்ராஸ்ல இருக்க குஷ்பு வந்து என்னை எதிர்த்து நின்னா எனக்கு டெபாசிட்டே போயிடும். இந்த யதார்த்த நிலைமை இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை வாக்காளர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டாலே இந்த ஜனநாயகம் நெறிப்படும், இந்த நாடு வளம் பெறும். அவ்வளவுதான். நன்றி மாமா, நன்றி. என் அன்பு மக்களே, நான் தம்பி என்கிற ஒரு திரைப்படம் எடுத்தேன். அதில் ஒரு கவிதை வைத்தேன். லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள், கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள் என்று அரங்கம் அதிர்கிற அளவுக்கு கரவொலி. லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் அது செயலில் இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இவர் ஊழல் செய்கிறார், இவர் லஞ்சம் கேட்கிறார், இவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் அதற்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். என் அன்பு மக்களே, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மரணத்தை முன்னிறுத்தி சாகும் வரை பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்தார் பெரும் மதிப்பிற்குரிய பெருமகன் அண்ணா ஹசாரே அவர்கள். பயனற்று போனது. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது என் உறவுகளே, ஊழலை உண்ணாவிரதமிருந்து ஒழிக்க முடியாது, உளமாற உணர்ந்துதான் ஒழிக்க முடியும். அதைத்தான் அரங்கத்தில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த அறிஞர் பெருமக்களும் தலைவர் பெருமக்களும் கூறினார்கள். எனவே ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்ற உள்ள உறுதியோடு இளைய புரட்சியாளர்கள் உருவாகி வர வேண்டும். அப்படிப்பட்ட இளைய புரட்சியாளர்களை உருவாக்குகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். என் அன்பு உறவுகளே, எங்கள் ஊர் கருப்புசாமிக்கு கோபம் வந்தது. களவாடிய பணத்தை எல்லாம் கருப்பு பணம் கருப்பு பணம் என்று, ஏண்டா என் பெயரை கெடுக்கிறீர்கள் என்று கருப்புசாமிக்கு வந்த கோபம் நம் ஒவ்வொருவருக்கும் வரவேண்டியது பொறுப்பு சாமி, பொறுப்பு சாமி. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் என் அன்பு உறவுகளே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னா